ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் எறா மசாலா எப்படி செய்கிறது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு நான் எறாவை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து கழுவி 150 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சரிசமனாக இருக்க வேண்டும். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுப்பில் பொரிக்கிற சட்டி ஒன்றை வச்சு அது சாடியா சூடானதும் அதற்குள்ள 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். இந்த எண்ணெய் ஊற்றி கொதிக்கிறதுக்கு உடனேயே 1/2 டீஸ்பூன் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை நான் அதுக்குள்ள போடுறேன். அது சாடியா கொதிக்கும் போது நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் அதற்குள்ள போட்டு அந்த மசாலாவும் எண்ணெயும் கரைஞ்சு நல்லா பொடி போடுற மாதிரி வரும் மட்டும் நன்றாக கலக்க வேண்டும். அந்த எண்ணெயில அந்த மசாலா நன்றாக கலக்கப்பட வேண்டும். அதோட நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிற 150 கிராம் இறாவையும் போட்டு இதை இடவிடாம கிளறிக்கொண்டே இருக்க வேணும். இல்லையென்றா டக்கண்டு அந்த மசாலா தூள்கள் கறி பிடித்துவிடும். ஒவ்வொரு இறாலும் தனித்தனியா நிற்கிற மாதிரி எல்லாவற்றையும் தனித்தனியாக எடுத்து விட வேணும். சட்டியில ஒன்றுக்கு மேல ஒன்று இருந்தா பொரிகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலா தூள்கள்லையும் இந்த இறால் நன்றாக பொரிய வேண்டும். இப்ப பாருங்க, சின்ன சின்ன இறால் சுருங்கி கொண்டு வருது. அதன் அர்த்தம் அது பொரிஞ்சு கொண்டிருக்கின்ற அர்த்தம். அதை நான் நன்றாக கிளறி கருக விடாம கிளறி கொண்டு இருக்கிறேன். ஒரு மென்மையா இருந்த இறால் இப்போ ஒரு ரஃப்பான பதம் வரைக்க தெரியும். அது நல்லா பொரிஞ்சிட்டு. இதான் அந்த பொரிச்ச எறா மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை தெரிவிங்க. நீங்களும் செய்து பாருங்க. நான் இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்ல டேஸ்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.